கலைக்கோயில் என்ற படத்தில் தங்கரதம் வந்தது வீதியில் என்ற படம் கவிக்குயில் அதில் தாங்க இந்த உலக ஃபேமஸான பாட்டு. இளையராஜா அடிக்கடி கச்சேரியில் பாடுவார். சின்ன கண்ணன் அழைக்கின்றார். ரொம்ப அருமையான பாடல். அந்த பாடல் பற்றி நான் சொல்கிறேங்க. கவிக்குயில் என்ற படத்தில் அதேமாதிரி நவரத்னம் என்கிற படத்தில் குருவிக்கார மச்சானே இது அடிக்கடி ஒரு குத்து பாட்டு மாதிரி கூட தோணும். ஆனால் ரொம்ப மெல்லிசையாக இருக்கும். இவருடைய அதிசய ராகமாக இருக்குங்க சார். இவருது அதாவது உச்சஸ்தாயும் போக மாட்டார், மெல்லிசாவும் இருக்காது. அதாவது தெய்வீக ராகம், அவ்வளோதான் சொல்லலாம். அந்த தெய்வீக ராகத்துக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரே பாடல் சொல்லி இந்த பதிவில் நான் நிறைவு செய்கின்றேன். பிரபா என்கிற படத்தில் அவர் பூவே பேசும் பூவே பூவே பேசும் பூவே என்று ரொம்ப மெளிமையாக இனிமையான ஒரு மெல்லிசை பாடல், ரொம்ப அழகாக இருக்குது திரையிசை பாடலை. அதனால் எம்எஸ்சிக்கு இசையாசிரியர் அவர். இந்த திருவிளையாடல் படத்தில் பாகவதர் ஏமநாத பாகவதர் அவர் வெளி மாநிலத்திலேருந்து வராரு மதுரை ஹெட் குவார்ட்டர்ஸ் இசைக்கு முத்தமிழுக்கு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த அந்த மூதூரில் மதுரையில் அவர் 2 நாள் தங்கியிருக்கார். அவர் சவால் விடுறார், எனக்கு ஈக்குவலாக பாடுறவன் யார் இருக்கா மதுரையில், என் இசைக்கு இந்த நாடு திருநாடு ஈடாகுமான்னு பாடுறாரு. அப்படிப்பட்ட அந்த கேரக்டரில் டிஎஸ் பாலையா இன்றைக்கி நினச்சா கூட ஏமநாத பாகவதர் டிஎஸ் பாலையா. அதற்கு பிறகு நம்ம மனதில் நிற்பது ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, நான் பாட இன்றொரு நாள் போதுமா. டிஎஸ் பாலையா பார்க்க போனுங்க, இன்றொரு நாள் போதுமா மிஸ் என்னவார், இன்றொரு நாள் போதுமானார். பாலையா பாடுற மாதிரியே இருக்கேன் சார். டாக்டர் எம் பாலமுருகை கிருஷ்ணா அந்த பாட்டை பாடியிருப்பார் பாருங்கள். அது மாதிரி ஒரு பாடல் இன்றைக்கும் தமிழ் வரலாற்றில் திரைப்பட வரலாற்றில் அந்த மாதிரி ஒரு பாடல் இவர் பாட கேவி மகாதேவன் இசையில் நமது கவியரசர் கண்ணதாசன் என்ற 3 லெஜெண்டுகள் சரித்திர புருஷர்கள் திரை இசை உலகிலே அப்படி ஒரு சரித்திரம் படைத்த பாடல் இந்த பாடல். ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, நான் பாட இன்றொரு நாள் போதுமா, நாதமா கீதமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா. நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, இசை கேட்க எழுந்தோடி வருவார். நல்லா அது கேட்கணுங்க. இசை கேட்க எழுந்தோடி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு விட்டாரு. அதுக்கு அடுத்த ஸ்டான்ஸில் சொல்றது, என் இசை கேட்க எழுந்தோடி வருவார், என் இசை கேட்டு எழுந்தோடி வருவார், தோடி எழுந்தோடி என் இசை கேட்டு எழுந்தோடி வருவார், தோடி இசை கேட்டு எழுந்தோடி வருவார். தோடி என்பது மிக பிரசித்தி பெற்ற ராகம். இந்த ராகத்தை அந்த தோடின்னு அவர் இழுப்பார் பாருங்க. அப்படி ஒரு கிளாசிக்கலாக இருக்கும்.